புதுசா தலைவலிக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கியே, ஆச்சரியமா தான் இருக்கு. என்னக்கா செய்ய, இந்த கல்யாண வேலையில அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சதுல தலைவலி வந்துட்டு வேற என்ன செய்ய முடியும். சரி இந்தா சூடா காப்பி போட்டு கொண்டு வந்தேன், காப்பியை குடி, தலைவலி எல்லாம் சரியாயிரும். ஏக்கா எதுக்குக்கா உங்களுக்கு வீண் சிரமம்? ஆட நீ வேற, காப்பியை குடிமா, காப்பி ஆறிட போகுது. மரகதத்தி வந்துட்டாளா? மலரு ஏத்தி எங்க அத்தை காப்பி. ஏக்கா காப்பியை கொண்டாக்கா, சூடா ஆறிட போகுது. இந்த கமலா வாங்கி குடி, அதான் நான் அப்பதே சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல சூடா ஆறிடும்னு. நம்ம காப்பி போட்டு கொடுத்ததுக்கு வேண்டாம்னு அத்தை சொன்னாங்க, இப்ப மரகதத்தை காப்பி போட்டு வந்து கொடுத்துருக்காங்க, அதை வாங்கி குடிக்க போறாங்க. என்ன பாத்துக்கிட்டு இருக்க கமலா, தலைவலிக்குன்னு வேற சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல, சூடு ஆறதுக்கு முன்னாடி காப்பியை குடி, அப்பதான் தலைவலி சரியாகும். சரிக்கா. என்ன நடக்குங்க? எங்க அத்தை நான் போட்ட காப்பியை குடிக்க மாட்டேன்னு சொன்னாங்க. உண்மையிலேயே நாம நினைச்ச மாதிரி அத்தைக்கு என்ன பிடிக்கலையோ. ஏக்கா நீ போட்ட காப்பி நல்ல டேஸ்டா இருக்குக்கா. அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல குடி கமலா, ஆறிட போகுது. சரிக்கா. கமலா தலைவலிக்குன்னு அப்பவே சொன்னா பத்தியம்க்கா, அதனாலதான் வீட்டுக்கு ஓடியே போய் சூடா காப்பி போட்டு கொண்டு வந்த பத்துக்க. நீ இப்பதான் நமக்கு அவங்க அம்மா வீட்டுல இருந்து வந்திருக்க, அப்புறம் வீட்டுல அங்க சீனி இருக்கா காப்பி இருக்கான்னு கூட உனக்கு தெரியாது. அதான் சரி நம்ம போய் காப்பி போட்டு கொண்டு வருவோமேனு காப்பி போட்டு கொண்டு வந்த பத்துக்க. என்ன கமலா காப்பியை குடிச்சிட்டு இருக்கல, கொஞ்ச நேரம் படுத்து தூங்குனா தலைவலி சரியாயிரும். என்ன? சரிங்க தே. அட நான் ஒருத்தி மக்கா, நீ இருந்துக்க, நான் உனக்கும் போய் காப்பி போட்டு கொண்டாறேன். வேண்டாம் தே, பரவாயில்ல, மாமா பால் வாங்கிட்டு வந்திருக்காங்க, நானே காப்பி போட்டுக்கிடுதேன். அட ஒண்ணு இல்ல மக்கா, அதை நீங்க ராத்திரி கூட காப்பியை போட்டு குடிங்களா, இப்ப நான் ஒடிய போய் காப்பியை போட்டு கொண்டு வந்துடுறேன் மக்கா. நான் வேற இவ தலைவலிக்குன்னு சொன்னாலா, வந்த அவசரத்துல உங்க எல்லாத்துக்கும் கொண்டு வர மறந்துட்டேன் பத்துக்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல தே. ஏக்கா அதான் எங்க வீட்டுக்காரரு பால்லாம் வாங்கி கொண்டு வந்து கொடுத்துருக்காருலக்கா, அவங்களே காப்பி போட்டு குடிச்சுக்கிடுவாவோ. அட அதுக்கு இல்ல கமலா, சுபாஷும் மலரும் இப்பதான் நாங்க வீட்டுல இருந்து வந்திருக்காவோ. ஏக்கா என்னக்கா பேசுதே நீ, இவங்க என்ன பல மைல் தூரத்துல இருந்தா வந்திருக்காவோ, இன்னும் இருக்க 2வது வீடு, அங்க இருந்துதானே வந்திருக்காவோ. சரி நீ முதல்ல காப்பியை குடி, சூடா ஆறிட போகுது. எங்க அத்தையா இப்படி பேசுறாங்க, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்க. நம்ம ஏதாவது அவங்க கோவப்படுத்த மாதிரி நடந்துக்கிட்டோமா என்னன்னு தெரியலையே. நான் மனசால கூட யாருக்கும் கஷ்டம் வரக்கூடாதுன்னு தான் நினைப்பேன். ஆனா சரி, மரகதத்தை இருக்கும்போது எதையும் நம்ம பேசிக்கிட வேண்டாம். இது உட்காருங்க, காப்பி போட்டு கொண்டாரே. வேண்டாமக்கா பரவாயில்ல, நீங்க போய் காப்பி போட்டு குடிங்க. சரிங்க தே. இன்னும் கூட ஒரு நேரம் சொல்லுதானே பாரு, எத்தையே காப்பியை குடிங்கன்னு. நீங்க போய் காப்பியை போட்டு குடிங்கன்னு சொன்ன உடனே சரிங்க தேன்னு போறா பாரு. இவ கையால தண்ணி வாங்கி குடிக்க கூட பயமா தான் இருக்கு. வீட்டை 2ஆக்கிடுவாளோ, குடும்பத்தை பிரிச்சிருவாளோ. 2 தோசை வேணா சுட்டு கொண்டு வரட்டா கமலா, சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் படுத்து தூங்குதியா? இல்லக்கா வேண்டாம், காப்பி குடிச்சாலே போதும், எனக்கு தலைவலி சரியாயிரும். சரி கமலா, காப்பியை குடிச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் நல்லா படுத்து தூங்கு. சரிக்கா. ஏதோ சரியில்லாத மாதிரி இருக்க. சரி நடக்கிறது நடக்கட்டும், அப்புறம் பாத்துக்கிடுவோம். பூங்குயில் பாட்டு பிடிச்சிருக்கா, பூங்காத்து பிடிச்சிருக்கா. இவ பாட்டை கேட்டு எனக்கு பைத்தியம் பிடிக்காம இருந்த சரிதான். தாங்கள் இங்கேதான் இருக்கின்றீர்களா? மருமோள என்னமா கேட்ட? பாத்துக்கிடுங்க மக்களே, எங்க மாமியாரு எவ்வளவு வெகுளித்தனமா இருக்காங்கன்னு இதை வச்சே பாத்துக்கிடுங்க. இதே இங்கதான் இருக்கேடான்னு கேட்டதே, வேற ஒண்ணு இல்ல. எம்மாடி இங்க வாசல்ல தானே உட்கார்ந்துருக்கேன். வயசான காலத்துல வயிறு பசிக்கும், எனக்கு நல்லா தெரியுது நேரம் ஆயிட்டேன்னு. ஆனா உங்க மவனுக்கு தெரிய மாட்டேங்க. அந்த கேடு கட்டவன் வரட்டும் தானே இப்படி வாசல்லே உட்கார்ந்துருக்கேன். தீமுறை பிடிச்சினேன், கடையில வாங்கிட்டு வரானாம்ல சாப்பாடு கடையில. இன்னைக்கு அவன் வரட்டும். ராத்திரி மணி 8:30 மணிக்கிட்ட ஆக போகுது. இந்நேரம் சாப்பிட்டு அழகா நீங்க தூங்கி இருப்பிய பத்தி எல்லாத்தே. ஆமா மருமோளா, என்ன செய்ய, இவன் தான் வர்றதுக்கு நேரம் ஆகுது இல்ல. வந்துருவாங்க தே, கவலையே படாதே, இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல வந்துருவாரு. சரிம்மா. 8:30 மணிக்கிட்ட ஆகுது, இன்னும் ஆயிட்டான காணவே இல்ல. அத்தா வந்துட்டானா, இன்னைக்கு அவன் செத்தான். அத்தா உங்களுக்குதான் எங்க மேல என்ன பாசம். ஆமா இருக்காதா பின்ன. சிரிப்பு பாரு கீதா, ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்திருப்போம் பத்துக்க. கடைக்கு போறேன்னா அங்க கடையில புரோட்டா கொஞ்சம் ஆறி போய் கிடந்துச்சு. சரி சூடா போட்டுட்டு இருக்கோம்ல, சூடா வாங்கிட்டு போமேன்னு தான் ஒரு 1/2 மணி நேரமா வெயிட் பண்ணி வாங்கிட்டு வரேன் பத்துக்க. அதனால என்னங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்ல, கொண்டாங்க. இந்த கீதா போய் சாப்பிடு, அம்மைக்கும் ஒரு தட்டுல போட்டு கொண்டாயின்னா. ஓகேங்க, அப்சல்யூட்லி அப்சல்யூட்லி. வீட்ல செஞ்சு திங்காம இப்படி கடையில வாங்கி தின்னா குமரிக்கு நல்ல சிரிப்பு தான் வருது. ஏத்தி இங்கே உட்கார்ந்துக்கிடுங்க, எல்லாத்துக்கும் நான் போய் தட்டுல புரோட்டா வச்சு கொண்டுட்டு வரேன். நம்ம இங்க உட்கார்ந்துக்கிட்டே நிலா புரோட்டா சாப்பிடலாம். என்ன என்ன மருமோள சொல்லியா, நிலா புரோட்டாவா? ஆமத்தே, நிலாவை பார்த்துக்கிட்டே சோறு தின்னா நிலா சோறு, அதே மாதிரி நிலாவை பார்த்துக்கிட்டே நம்ம புரோட்டா தின்னா
அதுக்கு பேரு தான் நிலா பரோட்டா. என்னல கேக்க பக்கன்னு வாசல்ல நின்னுட்டு சிரிச்சிட்டு கிடக்க? ஏம்மா என் பொண்டாட்டி நிலா பரோட்டான்னு சொல்லிட்டு போறா பத்தியா, அதை கேட்டுதான் எனக்கு சிரிப்பா வருது பத்துக்க. உனக்கு சிரிப்பே வரலையா? ஆமல வரும், சிரிப்பு தானே, சிரிப்பும் வரும், அதுக்கு மேலையும் வரும். என்னம்மா சிரிக்காம கோவப்பட்டுக்கிட்டு இருக்கா? பின்ன என்னல, வீட்ல மாவு அவ்வளவு அரைச்சு வச்சிருக்கு, சோறு கிடக்கு, அதையெல்லாம் திங்கிறதுக்கு இல்லாம கடையில போய் ரூபாயை செலவழிச்சு புரோட்டா வாங்கி வந்து கொடுத்துருக்க. எம்மா அத சொல்லுதியா? ஆமல விலைவாசி எல்லாம் எப்படி கூடிக்கிட்டே போகுது. இப்படியாப்பட்ட நேரத்துல ஒரு 10 காசு சேர்த்து வைப்போமே உனக்கு புத்தி இல்ல. அவளுக்கு தான் இல்லனா உனக்கும் இல்லைல புத்தி. நீ பாட்டுக்கு ரூபாயை செலவழிச்சு கடையில வாங்கி கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தேனா ரூபாயெல்லாம் எப்படிலாம் சேர்த்து வைக்குது? எம்மா கொஞ்சம் பேசாம இருமா. எப்படிலாம் பேசாம இருக்க? நீங்க பாட்டுக்கு உங்க இஷ்டத்துக்கு செலவழிச்சுக்கிட்டு இருப்பியா, நான் பாட்டுக்கு பாத்துக்கிட்டு பேசாம இருக்கணுமா? எம்மா என் பொண்டாட்டி நான் ஆபீஸ்ல இருக்கும்போது சாயங்காலம் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னா, அத்தான் நான் இன்னைக்கு வீட்டுல தோசை சுட போறேன், சீக்கிரமா வாங்க வந்து சாப்பிடறதுக்குன்னு. சரில, அதான் அவ சொல்லிருக்கல்ல தோசை சுட்டு தாரேன்னு. அப்புறம் என்னத்துக்கு நீ கடையில வாங்கிட்டு வந்த? எம்மா நீ தெரிஞ்சு பேசுதியா இல்லன்னா தெரியாம பேசுதியான்னு எனக்கு ஒண்ணும் புரியலம்மா. ஆமா, இருக்கப்பட்ட ரூபாய் எல்லாத்தையும் கடையில கொண்டு போய் செலவழிச்சிட்டு வருவான். நான் தெரிஞ்சு பேசினா தெரியாம பேசினான்னு கூட இவனுக்கு புரியல. ஏம்மா எதுக்குமா இப்படி கோவப்படுத? என் பொண்டாட்டி கல் தோசையாக்கும் சுட்டு தாரேன்னு சொன்னா. சரில, அவதான் சுட்டு தருவான்ல. எம்மா நீ மறந்துட்டியோ? போன வாரம் கல் தோசை நமக்கு 2 பேருக்கும் சுட்டு தந்தாள. கல் தோசைன்னு சொன்ன உடனே தோசை மாவுல கருங்கல் எல்லாம் போட்டு கலக்கி எடுத்து சுட்டு தந்தாளம்மா. அந்த தோசைய தின்னு உனக்கு 2 பல்லு கூட உடைஞ்சு போயிட்டுலம்மா. அட ஆமல, மறந்தே போயிட்ட பத்தியா? வயசான காலத்துல உனக்கு மறதி ஜாஸ்தி ஆயிட்டுமா. நம்ம இன்னைக்கு அந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்கதான் கடையில இருந்து புரோட்டா வாங்கிட்டு வந்தேன். சொல்ல போனா இன்னைக்கு என் பொண்டாட்டி சமையல்ல இருந்து உன்னை நான் காப்பாத்தி இருக்கம்மா. ஆமல, காப்பாத்தி விட்ட மக்கா. கணக்கு விட்ட 4 பல்ல வச்சுதான் நானே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். படுபாவி பாதவத்தி போன வாரம் கல்லு தோசையை சுட்டு தாரேன்னு சொல்லி என் 2 பல்ல உடைச்சு போட்டாள. அட இங்க இருக்கா மலரு? அட காது கேட்காத மாதிரில உட்கார்ந்துருக்கா. மலரு என்னங்க? என்ன இங்க வந்து உட்கார்ந்துருக்கா? அது ஒண்ணு இல்லங்க, சும்மா போர் அடிக்குதுன்னு வந்து உட்கார்ந்திருக்கேன். என்னது போர் அடிக்குதா? ஆமா ஆமா, இது உனக்கு புது வீடு இல்ல, போர் தான் அடிக்கும். என்னாச்சு மலரு? அது ஒண்ணு இல்லங்க. ஏய் என்னாச்சுமா? எதுக்குமா இப்படி அழுதுகிட்டு இருக்கா? நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்த, திடீர்னு உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கா? எங்க அது அது வந்து என்னாச்சு மலரு? என்னன்னு சொல்லு மலரு. உனக்கு அம்மா அப்பா பாட்டி ஞாபகம் வந்துருச்சோ? அழாத மலரு, இதுக்கெல்லாம் போய் யாராவது அழுவாங்களா சின்ன பிள்ளை மாதிரி? நம்ம என்ன 100 கிலோமீட்டர் தாண்டியே இருக்கோம். உனக்கு இப்ப பார்வதி பாட்டியை பார்க்கணும்னா சொல்லு, பக்கத்து வீடு தானே, போய் பார்த்துட்டு வருவோம். அதுக்கு போய் இப்படி அழுதுகிட்டு இருக்க? வா எந்திரி மலரு, வா நம்ம பாட்டி வீட்டுக்கு போயிட்டு வருவோம். பாட்டி கூட உன் ஞாபகமா தான் இருப்பாங்க. வா நம்ம ஒரு 8 போய் பாட்டியை பார்த்துட்டு வந்துருவோம். இல்லங்க, பரவாயில்ல. சொல்லத கேளு மலரு, இப்படி அவங்க ஞாபகமா இருக்கேன்னு தானே அழுதுகிட்டு இருக்கா? வா எந்திரி, வா போயிட்டு வருவோம். இல்லங்க, நான் அது கேளல. அப்புறம் என்ன, உங்க அம்மா அப்பா பார்க்கணுமா? நாகர்கோவில் தானே, போயிட்டு வந்துருவோம். இங்க இருந்து வண்டியில போனா உங்க அம்மா அப்பா வீடு 1/4 மணி நேரத்துக்கு போயிடலாம்ல. போயிட்டு ஒரு 1/2 ஹவர்ல வந்துருவோம். வா போலாம். இல்லங்க. அப்புறம் எதுக்கு அழுதுகிட்டு இருக்கா? எங்க அத்தைக்கு தலைவலி. ஏப்பா, மாமியார் மேல என்ன பாசம்! மாமியாருக்கு தலைவலின்னு மருமக கவலைப்பட்டு அழத நான் இங்கதாமா பாக்கேன். நீங்க வேற, நான் அது கொண்டு அழல. என்ன சொல்லுதா? என்ன நடந்துச்சுன்னா இதுதாங்க நடந்துச்சு. அட இதுக்கு போய் யாராவது அழுவாங்களா? என்ன மலரு நீ நீ என்ன சின்ன பிள்ளையா? இன்னும் புரியாம நடந்துகிட்டு இருக்க. இங்க பாரு, முதல்ல அழாத. எப்படிங்க அழாம இருக்க? மனசுக்கு எவ்வளவு சங்கடமா இருக்கு தெரியுமா? அட லூசு, நீ வேற. எங்க அம்மாவை நீ இன்னும் சரியாவே புரிஞ்சுக்கிடல. நீயே இப்பதான் வீட்டுக்கு வந்திருக்க, நீ எதுக்கு வீணா கஷ்டப்பட்டு எல்லா வேலையும் எடுத்து போட்டு செய்யணும்னு தான் எங்க அம்மா அப்படி சொல்லியிருப்பாங்க. அப்போ மரகதத்தை கொண்டு வந்து காப்பியை மட்டும் வாங்கி குடிச்சாங்க. அதான் சொல்லுதம்ல, உன்னை போட்டு எதுவும் கஷ்டப்படுத்த கூடாதுன்னு எங்க அம்மா நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு. ஒண்ணு தெரியுமா? எங்க அம்மா வீட்டுக்கு வரப்பட்ட மருமகளை மகாராணி மாதிரி வச்சு அழகு பார்க்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? எங்க வீட்டுல என் கூட பிறந்த பொம்பளை பிள்ளைங்கன்னு ஒருத்தருமே கிடையாது. நான் ஒரே ஒரு பையன்தான்.
நிறைய பேர் எங்க அம்மா கிட்ட உனக்கு ஒரே ஒரு பையன்னு பெருமையா பீத்திக்கிட்டு இருக்காத, உனக்கு கடைசி காலத்துல உன்னை பார்த்துக்கிட்டதுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை கூட உனக்கு இல்லைன்னு எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்க தெரியுமா? அதுக்கு எங்க அம்மா, நான் பொம்பளை பிள்ளைய பெத்துக்கிடலைன்னா என்ன, எனக்கு மருமவளா வரப்பட்டவளை என் பிள்ளையா நினைச்சு நான் நல்லபடியா பார்த்துக்கிடுவேன், அவளும் என்ன கடைசி காலத்துல நல்லபடியா பார்த்துக்கிடுவான்னு எவ்வளவு பெருமையா சொல்லுவாங்க தெரியுமா? நீ என்னடான்னா எங்க அம்மா காப்பியை வாங்கி குடிக்கல அப்படி இப்படின்னு கவலைப்பட்டு இங்க உட்காந்துக்கிட்டு கண்ணீரை வடிச்சுக்கிட்டு இருக்கா. இப்படி அழுதுகிட்டு இருக்கத பார்த்தாலே எனக்கு சிரிப்பு தான் வருது மலரு. முதல்ல அழுகையை நிப்பாட்டு. இங்க பாரு, எங்க அம்மா உன்னை தங்க தட்டுல வச்சு தாங்குவாங்க. என் மருமக அப்படி இருக்கணும், என் மருமக இப்படி இருக்கணும், அப்படி இப்படின்னு எவ்வளவு கற்பனை பண்ணி வச்சிருக்காங்க தெரியுமா? நீ என்னடான்னா காப்பி குடிக்கல தண்ணி குடிக்கலன்னு இங்க வந்து உட்காந்துக்கிட்டு கண்ணீரை வடிச்சுக்கிட்டு இருக்கா. இவ்வளவு விஷயம் இருக்கு, நாம தான் அத்தையை பத்தி தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். கல்யாணத்துக்கு என் மருமகளுக்கு அவளுக்கு பிடிச்ச கலர்ல தான் பட்டு எடுக்கணும், அவளுக்கு பிடிச்ச மாதிரி தான் துணிமணி எல்லாம் வாங்கணும், அப்படி நகை நட்டெல்லாம் வாங்கணும்னு எங்க அம்மா எவ்வளவு ஆன விஷயம் பார்த்து பார்த்து பண்ணினாங்க தெரியுமா? நீ என்னடான்னா அதுக்கு இல்ல, அப்புறம் மாமா காஃபி குடிக்கன்னு சொன்னாங்க, அவங்களையும் குடிக்காண்டாம்னு சொல்லிட்டாங்க. அதுவா, எங்க அப்பா ஒரு நாளைக்கு 10-15 நேரம் கூட காப்பி குடிப்பா. அதனாலதான் எங்க அம்மா அப்படி சொல்லியிருப்பா. அப்படியா? சாரிங்க, நான் தான் அத்தையை பத்தி ஒரு நிமிஷம் தப்பா நினைச்சிட்டேன். இங்க பாரு மலரு, எனக்கு மனைவியா வரப்பட்டவ எங்க அம்மாவுக்கு நல்ல மருமகளா இருக்கணும்னு தான் நானும் கனவு கண்டுகிட்டு இருந்தேன். அது மாதிரிதான் நீயும் எங்களுக்கு கிடைச்சிருக்க. ஒரு சின்ன விஷயத்த வச்சுலாம் நீ யாரையும் தப்பா புரிஞ்சுக்கிடாத மலரு. சரிங்க. சரி வா சாப்பிடுவோம். இன்னும் சாப்பாடு எதுவும் நான் பண்ணவே இல்லையே. எங்க வீட்டு மகாராணியே, நீ எதுவும் பண்ணாண்டம்மா, எங்க அம்மா சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுட்டாங்க, வா சாப்பிடலாம். சரிங்க. நான் ஒரு பைத்தியம், சின்ன பிள்ளை மாதிரி அவ அடிச்சுட்டா இவ பிடிச்சிட்டான்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கேன். நானும் ஒரு நிமிஷம் எங்க அத்தையை பத்தி தப்பா புரிஞ்சுக்கிட்டேனே. இனி அவங்கள பத்தி நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட நான் நல்லபடியா நடந்துக்கிடணும், நல்ல மருமகன்னு பேர் வாங்கணும். அந்திமழை பொழிகிறது, ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது. ஐயோ ஐயோ, என்ன நினைச்சா எனக்கே திருப்பி திருப்பா வருது. காலையில பொழுதே இப்பதான் விடிஞ்சிருக்கு, ஆனா நான் என்னடான்னா அந்திமழை பொழிகிறதுன்னு பாட்டு பாடிட்டு கிடக்கேன். என் மருமவ என்ன பாட்டு பாடினாலும் அளவுலதான் இருக்கும். எதே மருமவள எவ்வளவு அழகா கோலம் போட்டிருக்கே. எதே, நான் போட்ட கோலம் உண்மையிலேயே அழகா இருக்கதே. ஆமா மருமவள, என்ன அழகா இருக்கு, அப்படியே மயில தோகை விரிச்சு ஆடுற மாதிரிலாம் இருக்கு. இப்ப சொல்லுது கேட்டுக்க மருமவள, இந்த தடவை பொங்கலுக்கு கோல போட்டி வைக்கிறதுல நீதான் முதல் பரிசு வாங்க போற. எதே அப்படியே சொல்லுதிய? ஆமா மருமவள, என்ன அழகோல கோலம் போட்டிருக்க, இத இப்படியே மெயின்டைன் பண்ணு, பொங்கல் அன்னைக்கு நமக்கு தான் முதல் பரிசு கிடைக்க போகுது. எதே, நான் அளவோல கோலம் போட்டுருவேன், ஆனா கோல போட்டியில முதல் பரிசு வாங்குறது எல்லாம் உங்க கையில தான் இருக்கு. என்ன மருமவள இப்படி சொல்லியா? அத நீதான் அளவோல கோலம் போடுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கல்ல, அப்ப என்னத்தை என் கையில இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? எதே, அது நான் நல்ல மைண்டோட இருக்கும்போது நல்ல அழகா கோலம் போடுவேன் தே. ஆனா உங்க மகங்க வந்துட்டான்னு வச்சுக்கிடுங்க, அப்புறம் எனக்கு அவளை பார்த்தாலே கோபம் வரும். அப்புறம் கோவத்துல 1க்கு 2 கோலத்தை போட்டுட்டு வந்துடுவோம்ல தே. அப்புறம் எப்படித்தே எனக்கு முதல் பரிசு கிடைக்கும்? போன வருஷம் கிடைச்ச 3வது பரிசு கூட நமக்கு கிடைக்காம போயிரும்ல தே. என்ன மருமவள இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கா? என் மவளை எப்போ நம்ம வீட்டுக்கு கூப்பிடணும் எப்ப கூப்பிட கூடாதுன்னு எனக்கு தெரியாதா மருமவள? அதுக்கு இல்ல தே, நீங்க இப்ப ஒரு நேரம் நல்லா பேசுவிய, அப்புறம் நீங்களும் திடீர்னு உங்க மகளை மாதிரி மைண்டு மாறிட்டேன்னு வச்சுக்கிடுங்க, அப்புறம் நான் ஒன்றும் பண்ண முடியாதுல தே. இங்க பாரு மருமவள, நான் இருக்க வரைக்கும் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, சரியா? சரிங்க தே, நீங்க இப்ப இருக்க மாதிரியே எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. திடீர்னு உங்க மக பக்கம் வச்சு அஞ்சுராதிய தே. என்ன மருமவள, அதெல்லாம் பழைய காலம், நான் தான் இப்ப நல்லா மாறிட்டோம்ல. சரி, நீ கோலம் போட்டு என்சி வீட்டுக்குள்ள போ, நான் போய் பாலை வாங்கிட்டு வரேன், 2 பேரும் காப்பியை போட்டு குடிப்போம். என்ன இது வயசான காலத்துல நீங்க எதுக்கு இங்கே அங்கேயுமா அலைஞ்சுக்கிட்டு இருக்கிய? நான் போய் பாலை வாங்கிட்டு வரேன், பாத்திரம் கொண்டு வச்சுட்டே இல்ல அப்பதே. அதுக்கெல்லாம் மருமவள, மணி இப்பவே 7 மணிக்கிட்ட ஆக போகுது, நீ இப்ப போய் பாலை வாங்க போனேன்னு வச்சுக்கேன், அப்புறம் அங்க இருந்து பாடு பேசிக்கிட்டு வர்றதுக்கு 8 மணி ஆயிரும், அப்புறம் 8 மணிக்கே காப்பியை குடிக்க முடியும்? எது இப்படிலாம் சொல்லாதியதே, டான்னு போயிட்டு டான்னு வந்துருதே, 10 நிமிஷத்துல வந்துருதேன் பாருங்க. மருமவள, 8 மணிக்கு 8:30 மணிக்கெல்லாம் காப்பியை குடிக்க முடியாது. ஏத்தே கவலைப்படாதியதே, மணி இப்ப 7 மணி தானே ஆகுது, 7:15 நம்ம 2 பேரும் காப்பியை குடிக்கும், அவ்வளவுதான், சரியா? சரி மருமவள, பொண்ணு தாயி பாத்திரம் வச்சிருந்தா, அதுக்கு பின்னாடிதான் நம்ம தூக்க வழியா வச்சுட்டு வந்திருக்கேன். என்ன சரிங்க தே. மருமவள, அந்த கோலப்பொடியெல்லாம் கொண்டா, நான் வீட்டுக்குள்ள எடுத்துட்டு போறேன். இந்தாங்க தே. மருமவ கை வண்ணமே கை வண்ணம் தான்.
கீதாக்கா அவ வீட்டு வாசல்ல என்ன கோலம் போட்டிருக்காவோன்னு பார்த்துட்டே போவோம். திங்கட்கிழமை வாசலில் கோலம் போட்டேன். அப்ப செவ்வாய்க்கிழமை வீட்டுக்குள்ள கோலம் போடுவேடோ, புதன்கிழமை வீட்டு புற வாசல்ல கோலம் போடுவேடோ. வாட்ச காமெடி, வாட்ச காமெடி. ஏக்கா நான் ஒன்னும் காமெடி பண்ணல, உங்களை கிண்டல் பண்ணிட்டு இருக்கேன். நமக்குள்ள அதெல்லாம் என்ன சின்ன பொண்ணு, நான் ஒண்ணும் கோவப்பட மாட்டேன். பரவாயில்லையே ஏக்கா, சூப்பரா கோலம் போட்டுருக்கீல. ஆமா, நானும் குடும்ப இஸ்திரியா மாறிட்டோம்ல சின்ன பொண்ணு. காலையில எந்திரிச்சு ஒன்ன தூத்து தொளிச்சு என்ன அளவோல கோலம் போட்டிருக்கேன் பாத்தியா? பரவாயில்லக்கா, நல்ல அளவோல குடும்ப இஸ்திரியா தான் மாறி இருக்கிய. என்ன பாராட்டினது போதும் சின்ன பொண்ணு, முக்கியமான ஒரு ஆளை பார்த்து பாராட்ட வேண்டியது இருக்கு. வா போவோம். எங்கக்கா கூப்பிடுதிய? எங்க அமெரிக்காவுக்கு கூப்பிட போறேன், நம்ம கமலக்கா வீட்டுக்கு தான். வா போவோம். ஏக்கா எங்க மாமியார் வேற பால் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காவக்கா, நேரம் ஆயிரும். நான் சீக்கிரமா வாரேன்னு வர எங்க மாமியார்ட்ட சொல்லியிருக்கேன். கமலக்கா வீட்டை தாண்டி தானே பால் பண்ணிக்கு போகணும். கமலக்கா வீட்டுல லேசா எட்டி பார்த்துட்டு அந்த ஆள் நம்ம போய் பால் வாங்க போவோம் அப்படின்னு சொல்லுதேலாக்கா. ஆனா ஆமா சின்ன பொண்ணு, வா போவோம். சும்மா மசாரி நின்னுட்டு இருக்காத, நேரங்காலம் ஆகுது இல்ல, வா போவோம். சரிக்கா. என்னக்கா கமலக்கா வீட்டுக்கு தானே போகணும்னு சொன்னியே, வீடு வாசல் வரைக்கும் வந்தாச்சு, இங்கே நின்றுட்டு இருக்கியா, வாங்க போவோம். புள்ளி வச்சு கோலம் போட மறந்திருப்பேன். ஏக்கா நான் கோலம் போட மறக்கவே இல்லையே, இப்பதானே எங்க வீட்டுல கோலம் போட்டுட்டு வந்தேன். சின்ன பொண்ணு, நான் ஒன்ன சொல்லல. நான் பாட்டு பாடின உடனே அதே அதே அப்படின்னு நீயும் பாடு. புள்ளி வச்சு கோலம் போட மறந்திருப்பேன். அதே அதே. அப்புறம் கொஞ்சம் நவுந்து நில்லு சின்ன பொண்ணு, கோலத்தை பாப்போம். ஏக்கா புள்ளி வச்சு கோலம் போட மறந்துருப்பாவோன்னு சொன்னீங்கல்ல, கமலாக்காவை பாருங்க சூப்பரா புள்ளி வச்சு கோலம் போட்டிருக்காவோ. கமலாக்காவா? சின்ன பொண்ணு கொஞ்சம் தள்ளு. அட ஆமா, கமலாக்கா கோலம் போட்டுக்கிட்டு இருக்காவோ. பாத்தேடா கீதாக்கா, கமலாக்கா புள்ளி வச்ச கோலத்தை கூட மறக்காம எவ்வளவு அளவோல போட்டிருக்காவோன்னு, அதுவும் இந்த வயசான காலத்துல. என்னக்கா கோலம் அளவோல தானே இருக்கு, அதுக்கே எப்படி வாயை பழந்துக்கிட்டு நிக்கிய? சின்ன பொண்ணு, நான் கமலாக்கா கோலம் போடுவோம்னு நினைச்சு பார்க்கல பத்துக்க. நம்ம மலர் இருக்கால, மலரு அவதான் காலையில எந்திரிச்சு தூத்து பறக்கி கோலத்தை போட்டிருப்பா. எப்படி கோலம் போட்டிருக்கான்னு போய் பார்த்துட்டு வருவோமேன்னு நினைச்சுதான் உன்னையும் கூட்டிட்டு வந்தோம் பத்துக்க. இங்க வந்து பார்த்தா மருமகளுக்கு பதிலா மாமியார் கோலம் போட்டுக்கிட்டு இருக்காவோ. ஏக்கா சும்மா இந்த கோலத்தை வச்சு நீங்க பெரிய பிரச்சனை ஆக்கிறீங்க போலுக்க. ஆமா, அந்தால என் மேல பழிய போடுறது, ஒரு சின்ன விஷயத்த பெரிய பிரச்சனை ஆக்குதேன்னு. வீட்டுக்கு வந்த மருமக கோலம் போட்டிருப்பான்னு நம்மளையும் எல்லாரும் வந்து பார்த்தோம்ல, அதே மாதிரி நம்ம கமலாக்கா மருமகளும் கோலம் போட்டிருப்பான்னு நம்ம வந்து பார்த்துட்டு போலாமேன்னு வந்தேன். இது என்ன பெரிய குத்தமா? ஏ கமலாக்கா, கீதா, சின்ன பொண்ணு, என்ன காலையிலேயே 2 பேர் வந்திருக்கிய? ஏக்கா இதெல்லாம் நல்லாவா இருக்கு? ஏன் கீதா, கோலம் நல்ல அளவோட தானே போட்டிருக்கேன். புள்ளி எல்லாம் மாத்தி கீத்தி ஒண்ணும் போடாம சரியா தானே போட்டிருக்கேன். ஆமா சரியா தான், நல்ல அளவோட கோலம் போட்டிருக்கிய. உங்களுக்கு தான் முதல் பரிசு. என்னது, எனக்கு தான் முதல் பரிசா? என்ன நம்ம ஊர்ல இன்னைக்கு என்ன கோல போட்டி நடக்கு? ஆமா ஆமா, கோல போட்டி தான் நடக்கு. கோல போட்டில உங்களுக்கு தான் முதல் பரிசு, போய் வாங்கிட்டு வாங்க. ஆளை பாருங்களா ஆளை, நான் என்னத்த சொல்லிட்டு கிடக்கேன்? ஏதோ பெரிய காமெடி சொன்ன மாதிரிலாம் சிரிச்சுக்கிட்டு நிக்கிய. ஏ கீதா, நீ தானே சொன்ன? இங்க பாருங்கக்கா, நீங்க பண்ணத வேலையெல்லாம் சரியே இல்ல பாத்துடுங்க. என்ன ஆச்சு சின்ன பொண்ணு, கீதாவுக்கு வந்ததும் வராததுமா ஒரு தினுசா பேசிக்கிட்டு இருக்கா, அதுவும் காலங்காத்தால? ஏக்கா அது வந்து இரு சின்ன பொண்ணு, நீ விவரம் தெரியாதவ, உனக்கு விளக்கமாலாம் கேள்வி கேட்க தெரியாது. சரிக்கா, அப்ப நீங்களே கேளுங்க. என்ன கமலக்கா இதெல்லாம்? உங்க மருமக காலையில வாசல்ல கோலம் போடுவா, வந்து பார்த்துட்டு போலாம்னு வந்தா பழைய குருடி கதவை தோடின்ற மாதிரி நீங்களே மறுபடியும் கோலத்தை போட்டு கிடக்கிய. என் வீட்டு வாசல்ல நான் கோலம் போட்டா உனக்கு என்ன? இது என்னதான் பேசுதியா? வீட்டுக்கு மருமக வந்ததுக்கு அப்புறம் மருமக கோலம் போடுவா, நீங்க வீட்டுக்குள்ள உட்கார வேண்டியதானே? என்னது, நான் பேசாம வீட்டுக்குள்ள உட்காரணுமா? ஆமா, வீட்டுக்கு மருமக வந்திருக்கா, அவ அவளோட கடமையெல்லாம் செய்யணுமா? இங்க பாரு கீதா, சும்மா காலங்காத்தால வீட்டு வாசல்ல வந்து நின்னுகிட்டு அது இதுன்னு ஒவ்வொன்னா சொல்லிக்கிட்டு இருக்காத பத்துக்க. என்னக்கா நியாயத்தை பேசினா உங்களுக்கு கோவம் வருது? சொல்ல போனா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தானே பேசிக்கிட்டு இருக்கேன். வீட்டுக்கு மருமக வந்திருக்கா, நீங்க வேற மாமியாரா ப்ரமோஷன் ஆயிருக்கிய, மாமியார் கெட்ட காட்டாண்டமா. நாங்களும் சரி நம்ம மலர் என்ன கோலம் தான் போட்டிருக்கா, நம்ம போய் பார்த்துட்டு வருவோமேன்னு வந்தா, நீங்க என்னடானா நீங்க வாசல்ல உட்காந்துக்கிட்டு கோலத்தை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. கோலத்தை என் வீட்டு வாசல்ல நான் கோலம் போடுவேன், உனக்கு என்ன? இங்க பாருங்கக்கா, திரும்ப திரும்ப அதையே சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. தினமும் நீங்க போடுற அந்த 4 புள்ளி கோலத்தை பார்த்து பார்த்து எங்களுக்கு வேற கோலமே வரமாட்டேது. நாங்களும் இதை பார்த்துட்டு அதே தான் போட்டுட்டு தெரியும். சரி, இன்னைக்கு மலர் வந்து வித்தியாசமா ஏதாவது அழகா கோலம் போடுவா, அதை வந்து பார்த்துட்டு நம்மளும் அதே மாதிரி பழகலாம்னு பார்த்தா, இங்க வந்து பார்த்தா அதே 4 புள்ளி கோலம் தான். இங்க பாரு கீதா, என்கிட்ட ஏதாவது பேச வந்தா என்ன பத்தி மட்டும் பேசு. சும்மா மலரு மலருன்னு அவளை பத்தி எல்லாம் என்கிட்ட பேசாத. என்னது,
பேசுதாவோ? மருமவளை தலையில தூக்கி வச்சு ஆடுவோன்னு பார்த்தா மருமவளை பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தை பேசாதேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவோ. என் வீட்டு வாசல்ல அவ கோலம் போட்டதான் இருக்குமோ? ஏன் நான் தான் கோலம் போட்டா இருக்காதா? கமலாக்கா, கமலா அக்காவும் சொக்காவும் தான். மரியாதையா பேசாம போயிருப்பதுக்க. சும்மா காலையில வந்து நின்னுட்டு என்கிட்ட சண்டைக்கு வந்து நிக்க. என்னது, நான் சண்டைக்கு வந்து நிக்கேனா? பாத்தியா சின்ன பொண்ணு, நம்ம இத பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். கமலாக்கா என்னடா நான் என்னமோ அவங்க கிட்ட சண்டைக்கு வந்தேன்னு சொல்லிட்டு இருக்காவோ. ஆமாக்கா, கமலாக்காவுக்கு நேத்திக்கு வந்த தலைவலியில மண்டை கண்ட கலந்து போயிட்டா என்னவோ. மலரை பத்தி என்கிட்ட பேசாதேன்னுலாம் சொல்லிக்கிட்டு இருக்காவோ. ஆமா சின்ன பொண்ணு, இந்த கத்திரிக்காய் மண்டைக்கு பைத்தியம் கிட்ட முடிச்சிட்டு தான் நினைக்கேன். சும்மா வீட்டு வாசல்ல வாயை பழந்துக்கிட்டு நிக்காத கீதா. அப்புறம் வாயில இந்த கோலப்படி தூக்கி தட்டிடுவோம் பாத்துக்க. சின்ன பொண்ணு, கமலாக்கா பேச்சு ஒண்ணுமே சரியில்லை. வா நம்ம அங்க இருந்து இடத்த காலி பண்ணுவோம். இல்லன்னா நம்ம வாயில கோலப்படியோட தான் போடும். வந்துட்டேன். மருமவ வாசல்ல கோலம் போட்டா மணக்கும், மாமியார் கோலம் போட்டா நாருன்னுகிட்டு. சரி இல்லக்கா, இதெல்லாம் சரியே இல்ல. ஆமா சின்ன பொண்ணு, நானும் அதே யோசிச்சுட்டே வரமத்துக்க. சரியில்லை, இதெல்லாம் சரியே இல்ல. என்னமோ நிறைய செலவு பண்ணி இம்மவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச மாதிரி தான் இந்த கமலாக்காவுக்கு நினைப்பு. என்னமோ ஒரு 5-6 கோட்டை போட்டு அப்படியே ரவுண்ட் ரவுண்டா இழுத்து விட்டு ஒரு கோலத்தை போட்டுருக்காங்களாம். கோலத்தை எக்கா, நான் அதை சொல்லலக்கா. இரு சின்ன பொண்ணு, மகன் கல்யாணத்தோட கலர் கோலப்படி எத்தனை கலர் விதவிதமா பாக்கெட்டா வாங்கி வச்சிருந்தாவோ. அதுல ஒரு 5-6 கலர் எடுத்து போட்ட கோலத்துல கொஞ்சம் அழகா கலர் கொடுத்தாலும் வைக்கலாம்ல. எக்கா, நான் அதை சொல்லலக்கா. பேசாம இரு சின்ன பொண்ணு, எனக்கு எவ்வளவு கோவம் வருது தெரியுமா? நம்ம வீட்ல நம்ம அம்மா அப்பா எல்லாம் பொம்பளை பிள்ளைய பெத்துட்டு எவ்வளவு செலவு பண்ணிருப்பாவோ. ஆனா இந்த கமலாக்கா ஒத்துக்கே ஒரு மவனை பெத்துக்கிட்டு கல்யாணத்தை பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு செலவு பண்ண மாட்டேங்காவல. ரூபா கொடுத்து வாங்கின கலர் கோலப்படி வாசல்ல போட்டா தீந்து போயிருமே, பத்திரமா எடுத்து வீட்டுக்குள்ள பதுக்கி வச்சிருக்காவோ. அவ்வளவு கோவம் வருது சின்ன பொண்ணு எனக்கு. ஏக்கா, நான் எத்தனை நேரங்கா சொல்லுது அதை பத்தி நான் ஒண்ணும் பேசலன்னு. நீ பேசாம இருப்ப, ஆனா அதுக்குன்னு நான் பேசாம இருக்க முடியுமா? ஏக்கா, நான் கோலப்படியை பத்தி பேசலக்கா. சரி, போடப்பட்ட கோலத்தை வாசல்ல இருந்தா கொஞ்சம் பெருசா போட வேண்டியதானே? கோலப்படி தீந்துருமா? கோலப்படி விட்டா இப்ப மகன் கல்யாணத்துக்கு வாங்கி வச்ச பொருள் எல்லாம் அப்படியே பதுக்கி எடுத்து வச்சு மகனுக்கு பிறக்கப்பட்ட பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு கூட செலவழிச்சிருவா உங்களுக்கு. என்னத்த சொல்ல உங்ககிட்ட? நான் அதை பத்தி எல்லாம் பேசலன்னு சொல்லிட்டு இருக்கோம்ல. என்ன சின்ன பண்ணி, நான் தான் கோவமா இருக்கேனா? நீமா கோவமா இருக்க? பின்ன அப்பதே இருந்து கோலப்படின்னு தான் பேசிக்கிட்டே கிடக்கிய. பின்ன கோவம் வர்றதா சின்ன பண்ணி? சிக்கனமா இருக்க வேண்டியதா? அதுக்கு நீ இப்படியா? எக்கா, நான் கோலப்படியை பத்தி பேசலன்னு சொல்லுதம்லக்கா. கமலாக்கா பேசப்பட்டது இல்ல சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். நானும் கமலாக்காவை தானே சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். சோ கடவுளே, நான் உங்ககிட்ட என்னத்தை போட்டு சொல்ல? கமலாக்கா போட்ட கோலம் சரியில்லைன்னு நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா நான் கமலாக்காவே சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். சின்ன பொண்ணு, ஆமாக்கா, கமலாக்காவுக்கு பேச்சே சரியில்லை பாத்தீங்களா? ஆமா சின்ன பொண்ணு, கமலாக்காவுக்கு முகர்கட்டையும் சரியில்லை, பேச்சும் சரியில்லை. காலையிலேயே இப்படி கோவமா பேசாமல நான் அப்படியே பூரா விளங்கிரும். நேற்றுக்கு ஒரு தினுசா பேசினாவோ, என்னன்னு கேட்டா எனக்கு ஒரு தலைவலின்னு சொல்லிட்டு கிடந்தாவோ. பரவாயில்ல, இன்னைக்குமா இப்படி பேசுவாவோ? ஆமா சின்ன பொண்ணு, கமலாக்காவுக்கு பேச்சே சரியில்லை பத்தியா? என் வீட்டுக்கு மருமக வரப்போறா, எங்க வீட்டு மகாராணி வரப்போறா, எங்க வீட்டுக்கு குடும்ப குத்து விளக்கு வரப்போறா, அப்படி இப்படின்னு கமலாக்கா சொல்லிக்கிட்டு இருந்தாவோ. ஆனா இப்ப என்னடானா அவளை பத்தி என்கிட்ட எதுவுமே பேசாது என்ன சொல்லுதாவோ. ஆமா சின்ன பொண்ணு, கமலாக்கா இத சொன்னதை நானும் கவனிச்சேன் பாத்துக்க. அட, நானும் இவ்வளவு நேரமா அதை பத்தி தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க தான் கோலப்பொடி மூக்குப்பொடின்னு கிடந்தீங்க. சின்ன பொண்ணு, எனக்கு என்னவோ கமலாக்கா மனசு மாறிட்டுன்னு நினைக்கும் பாத்துக்க. என்னக்கா சொல்லுதியா? கமலாக்கா மனசு மாறிட்டா? ஆமா சின்ன பொண்ணு, கமலாக்கா இவ்வளவு நாளா என் வீட்டுக்கு மருமக வரப்போறான்னு பீத்திட்டு இருந்தாவோ. ஆனா வீட்டுக்குள்ள மருமக காரடி எடுத்து வச்சதும் மாமிய ஆட்டத்தை ஆரம்பிச்சுட்டாவோன்னு நினைக்கேன். என்னக்கா இப்படி சொல்லுதிய? ஆமா சின்ன பொண்ணு, எப்படி இருந்தாலும் மாமியார்னு பதவி ஏத்த உடனே அதுக்குண்டான திமிர்த்தனம் எல்லாம் வரதானே செய்யும். ஆனா முந்தானத்து வரைக்கும் நல்லதானக்கா இருந்தாவோ. எனக்கு அதே தான் சின்ன பொண்ணு சந்தேகமா இருக்கு. யாரோ எவரோ கமலாக்கா கிட்ட இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி கொடுத்திருப்பாவோன்னு நினைக்க பத்துக்க. சின்ன பொண்ணு, என் சின்ன பொண்ணு என்னாச்சு உனக்கு? என் பேதில போவா குறுக்க கூடிய வச்சு அடி வெளுத்தெடுக்காளா? எங்க ஓடுதிய? உனக்கு பைத்தியம் கீட்டம் பிடிச்சு வச்சா நல்லதானே என்கிட்ட உள்ளார நின்னு பேசிக்கிட்டு இருந்தேன். திடுதப்படி இப்படி என்ன பண்ண அடிச்சு வெளுக்கிய? என்னது வெளுக்கனா உங்களை? என்னடா அது சின்ன பொண்ணு உனக்கு? எனக்கு என்ன பண்ண அடிக்க? கமலாக்கா இப்படி எல்லாம் பேசுறதுக்கு காரணமே நீங்க தானே. என்னது? நான் காரணமா?
ஆமா, அப்படியே ஒண்ணும் தெரியாத மாதிரி பேசாதே. என்ன எல்லாத்துக்கும் காரணமே நீங்க தான். ஆமா ஆமா, நான் தினுசா பேசிக்கிட்டு இருக்கேன். ஆளை பாருங்களா ஆளை. ஏன் உங்களுக்கு பழசெல்லாம் மறந்து போயிட்டோ? நானும் இதே மாதிரி கல்யாணம் முடிஞ்சு எங்க மாமியார் வீட்டுக்கு வந்த உடனே அதுக்கப்புறம் எங்க மாமியார் கிட்ட இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி கொடுத்து எனக்கும் எங்க மாமியாருக்கும் சண்டை வர வளைச்சதே நீங்க தானே. எனக்கு செஞ்ச மாதிரி அதே வேலையை தான் இப்ப நீங்க மலருக்கும் பாத்திருக்கிய, அப்படிதானே? ஆமா, அப்படியாப்பட்ட ஆளே கிடையாது. உங்களால நானும் எங்க மாமியாரும் சண்டை போட்டு எவ்வளவு நாளா எங்க வீட்டுல கிடந்து சீரழிஞ்சு தெரியுமா? நடந்து முடிஞ்ச கதை தான். அதே கதையை தானே இப்ப நீங்க கமலாக்கா வீட்லயும் எழுதிருக்கிய. என்ன பத்தி என்ன வேணாலும் சொல்லு. பக்கத்து வீட்ல போய் குழம்பு வாங்கினேன், அடுத்த வீட்ல போய் கூட்டுக்கறியை வாங்கினேன்னு என்ன வேணாலும் சொல்லு. ஆனா முன்னாடி பாரு, நான் மாமியா மருமகளுக்குள்ள சண்டை இழுத்து விட்டேன் மட்டும் எந்த கதையும் என் மேல சொல்லாத சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணு பண்றது பூரா வேண்டாத்தன வேலை. இதுல உண்மை தெரிஞ்சு போயிட்டுனா அப்படியே நடிக்க வேண்டியது. சின்ன பொண்ணு அப்படி எல்லாம் சொல்லாத சின்ன பொண்ணு. நான் உண்மையை தான் சொல்லுதேன். நான் நடிக்கல சின்ன பொண்ணு, நான் நடிக்கல. உனக்கும் மாமியாருக்கும் சண்டை வந்ததுன்னா அதுக்கு காரணம் நான் தான். அந்த பேதியில போவா மேனகா இருக்கல்ல, மேனகா, அவளை நான் உடன்படுறவா சகோதரின்னு சொல்லி என் கூட சுத்திக்கிட்டு திரிஞ்ச கொஞ்ச நாளா. அப்ப அவ சொல்லிதான் உனக்கும் மாமியாருக்கும் நான் சண்டையெல்லாம் மூட்டி விட்டேன் பாத்துக்க. ஆனா இப்ப நான் அப்படி இல்ல. ஏக்கா, வாயை திறந்து மறுபடியும் இதே வார்த்தையை சொன்னிய வாயிலே குத்திடுறோம் பாத்துடுங்க. சின்ன பொண்ணு நம்ம சின்ன பொண்ணு. ஆனா நான் இப்ப திருந்திட்டேன்ல. இப்ப நான் யார் வீட்லயாவது எந்த பிரச்சனையாவது இழுத்து விடுறேன்னு தெரியும்ல உனக்கு. ஏக்கா, திரும்ப திரும்ப போய் சொல்லாதேக்கா. கமலாக்கா கிட்ட நீங்க எதையோ சொல்லி கொடுத்துருக்கிய. அதனாலதான் அந்த அக்காவுக்கு பேச்சும் சரியில்லை, ஆளும் சரியில்லை. உண்மையே சொல்லிருங்க. சின்ன பொண்ணு இப்படி எல்லாம் பேசாத சின்ன பொண்ணு. நான் உன் கூட எவ்வளவு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கேன். ஆனா நான் இப்ப திருந்திட்டேன்னு உனக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சு மறுபடியும் என் மேல வீண் பழியெல்லாம் போடாத சின்ன பொண்ணு. அப்ப கமலாக்கா கிட்ட யாரோ ஏதோ சொல்லி கொடுத்துருக்காவன்னு மட்டும் கரெக்டா சொன்னிய. நீங்க சொல்லி கொடுக்காமல உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அது அது வந்து பழக்க தோஷத்துல ஏதாவது கமலாக்கா கிட்ட யாராவது இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி கொடுத்துருப்பா ஓடு சொன்ன சின்ன பொண்ணு. அதுக்கு நானா சொல்லி கொடுத்துருப்பேன். நம்பு சின்ன பொண்ணு, என்ன நம்பு. நான் எப்பமா திருந்துட்டேன். இந்த சம்மொன்னே பாலை கொண்டுட்டு வருவான்னு காத்துக்கிட்டு இருந்தா எவ்வளவு நேரம் ஆகுது? ஏ லட்சுமி, நீ 1/2 லிட்டர் பால் தானே வாங்குவ? ஆமாக்கா, முன்னாடி எல்லாம் காப்பியை நினைச்ச நேரத்துக்கு போட்டு போட்டு குடிச்சிட்டு கிடந்தேன். ஆனா இப்ப 2 நேரம் மட்டும் குடிச்சா போதுன்னு குறைச்சிட்டேன் பத்தியலா. அதனால தான் 1/2 லிட்டர் பால் வாங்க வந்திருக்கேன் பாத்துடுங்க. நீங்களும் 1/2 லிட்டர் தானே வாங்குவீங்க? இல்ல லட்சுமி, இன்னைக்கு ஒரு 1 லிட்டர் பால் வாங்கணும் பாத்துக்க. என்னக்கா திடீர்னு 1 லிட்டர்னு சொல்லுதிய? 1/2 லிட்டர் பால் தானே வாங்குவீங்க நீங்களும்? எங்க வீட்டுல பிள்ளைகளுவோ பால் பாயசம் வச்சுட்டாமான்னு கேட்டுச்சுவா. அதான் சரி கூட வர 1/2 லிட்டர் வாங்கிட்டு போகாம தான் வந்திருக்கேன் பாத்துக்க. பரவாயில்ல, அப்ப நமக்கு இன்னைக்கு மத்தியானம் ஒரு கப்பு போல பால் பாயசம் கிடைக்கும். இவளுக்கு வேற வேலையும் சுவாலியும் இல்லம்மா. ஏத்தாடி பால் பாயசம் தருவான்னு மனசுக்குள்ள தானே சொன்னோம். கொஞ்சம் சத்தமா பேசிட்டோமோ? இந்த அக்கா காதுல விழுந்துட்டு போலுக்க. ஏக்கா, அது அது வந்து தெருவுல கிடந்து அப்படியே நடிச்சுக்கிட்டுலாம் சண்டையை போடுதாளுவா. யாரக்கா சொல்லுத? அங்க பாரு, சின்ன பொண்ணு அந்த கீதாவும் தெருவுல கிடந்து என்ன நடிப்பு நடிக்காளுவான்னு. ஆமா, தெருவுல கிடந்து 2 பேரும் சண்டை போடுவாளுவா. கொஞ்ச நேரம் கழிச்சு 2 பேரும் கையை பிடிச்சுக்கிட்டு நடந்து போவாளுவா. என்ன நடிப்பு நடிக்காளுவம்மா. ஆமாக்கா, நம்மெல்லாம் முட்டாள் பத்தியா, அதான் பார்க்கப்பட்டவ பார்க்கட்டும்னு அப்படியே சண்டை போட்டு நடிக்காளுவா. சின்னப்படி அங்க பாரு, அவளும் 2 பேரும் நம்மளையே பார்த்துட்டு நிக்காளுவா. யாரு பார்த்தா எனக்கு என்ன? சின்ன பொண்ணு அந்த பக்கம் வந்து திரும்பிதான் பாரு, நம்ம பக்கத்து தெரு செல்வி அக்காவும் சங்கரி அக்காவும் நிக்காளுவா. ஆமா, அவ 2 பேரும் தான் நிக்காவோ. பக்கத்து தெருக்காரிய 2 பேரும், இவளும் 2 பேரும் சங்கரன் கடையில 10 ரூபாய்க்கு காப்பியை வாங்கி குடிக்கப்பட்டவளுவா. ஆனா இந்த ஒரு வாரமா தானே பால் பண்ணைக்கு வந்திருக்காளுவா பால் வாங்குறதுக்கு. சின்ன பொண்ணு பாத்தியா, இவளும் 2 பேரும் இப்ப ஒரு வாரமா தான் இந்த பால் பண்ணைக்கு வந்துட்டு இருக்காவோ பத்துக்க. எனக்கு என்னமோ இங்க பாருங்கக்கா, பால் பண்ணைக்கு பால் வாங்க வர்றாவோ இல்லைன்னா தயிர் வாங்க வர்றாவோ நமக்கு என்ன? ஒழுங்கு மரியாதையே உண்மையை சொல்லிருங்க. கமலாக்கா இப்படி மூஞ்ச திருப்பிக்கிட்டு சண்டை போடுற மாதிரி அவன் மருமக கிட்ட பேசுறதுக்கு காரணமே நீங்க தானே. இவா ஒருத்தியம்மா, நான் எத்தனை நேரம் சொல்லிட்டு இருக்கேன், நான் எதுவும் சொல்லல, நான் திருந்திட்டேன்னு. ஏன் சின்ன பொண்ணு உனக்கு புரியவே புரியாதா? இன்னும் ஒரு வாய் காப்பி தண்ணி கூட குடிக்கல, இவ கடந்து நம்ம உயிரை வாங்கிட்டு கிடக்காள. எட்டிட்டு ஒரே மிதி மிதிச்சதுல குறுக்க வளைச்சு போட்டாள. இன்னும் இங்க நின்னுகிட்டு இருந்தோம்னா அவ்வளவுதான், நம்மள பாட்டு பாட்டா கலத்தி விடுவா. பேசாம எஸ்கேப் ஆயிருவோம். ஏக்கா ஏக்கா எங்க போறிய? எங்க வீட்டு அட்ரஸ் தேடி போறேன். ஆள பாரு ஆள, காலங்காத்தால இவகிட்ட அடியும் மிதியும் வாங்குறதுக்கு என் உடம்புல தெம்பு இல்லம்மா.
கீதாக்கா திருந்திட்டவோன்னு நமக்கு தெரியும். இருந்தாலும் கீதாக்கா மேலே ஒரு சின்ன சந்தேகம் தான். ஆனால் இவ்வளவு தூரம் அடிச்சும் கீதாக்கா நான் எதுவும் சொல்லி கொடுக்கலன்னு தான் சொல்லுதாவோ. அப்போ கீதாக்காவை நம்பலாம். அப்போ யார் தான் கமலாக்கா மனசை மாற்றினது? யாராக இருந்தாலும் சரி, நான் கண்டுபிடிக்க மாட்டோம்ல. ஐயோ, பால் பண்ணே பார்த்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு ஞாபகம் வருது. எங்கள் மாமியார் பால் வாங்கிட்டு வர சொன்னாவல, நான் போய் வாங்கிட்டு வரேன் மருமவளன்னு சொன்னேன் எங்கள் அத்தைக்கிட்ட. இல்லத்தே, நீங்கள் வீட்டில் ரெஸ்ட் எடுங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன்லாம் சொல்லிட்டு வந்தேன். இந்த கீதாக்கா கிட்ட சண்டையை போட்டு பால் வாங்கதே மறந்துட்டேனே. எப்படியும் நம்ம வீட்டில இருந்து இங்க வந்து 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆயிருக்கும் போலுக்க. சீக்கிரம் வீட்டுக்கு போவோம். எத்தே ஏ லட்சுமி, கமலா பத்தியா அங்கன உட்கார்ந்துருக்கா? ஆமாக்கா, கமலாக்கா அங்க வீட்டு வாசல்ல தானே உட்கார்ந்துருக்காவோ. ஒரு பிரச்சனையும் இல்ல போலுக்க. வீட்டுல கீச்சி மூச்சுன்னு ஒரு சத்தம் கூட கேட்கலையே. இப்ப நம்மளா இருந்தோம்னா மாமியா மருமோ சண்டைனா தெருவில் கடந்து குடும்பப்படி சண்டையை போட்டிருப்போம். ஆனா கமலா அப்படி கிடையாதுல்ல. ஆமாக்கா, முன்னாடி கமலாக்கால நம்ம கிட்ட பேசவே மாட்டாவோ தெரியுமா? ஆமா தெரியும். இப்பதானே கொஞ்ச நாளா நம்ம கிட்ட நல்லா பேசிக்கிட்டுதா. நம்மளையே கமலா கோல் முட்டின்னு தான் சொல்லுவா. ஆனா இப்ப மாமியா மருமவன்னு வந்ததுக்கு அப்புறம் தானே நம்ம ஏதாவது ஒண்ணு சொன்னா அதை கேட்டுக்கிட்டுதா. ஆமாக்கா, இப்பதானே நம்ம சொல்லது எல்லாத்தையும் காது கொடுத்து கேட்காவோ. இந்த செல்வி கிடக்கால செல்வி, அவ ஒண்ணுத்துக்கு ஆக மாட்டா. நம்ம அவகிட்ட எவ்வளவு ஆனம் போட்டு கொடுத்தோம். ஆனா அவ கீச்சு மூச்சுன்னு ஏதாவது ஒரு சத்தம் போட்டால பத்தியா, அணக்கம் கட்டாம அவ பாட்டுக்கு ஊருக்கு கிளம்பி போயிட்டா. ஆமாக்கா, நானும் நேற்றுக்கு சாயங்காலம் பார்த்தேன். இங்க பொண்ணு மாப்பிள்ள இங்க வீட்டுக்கு வந்த உடனே அவ பாட்டுக்கு பஸ் ஏறி போயிட்டாளா. இனிமேல் நம்ம அவளை பார்க்கறதுக்கு பஸ்ஸை பிடிச்சி போய் அவ வீடு தேடி போயெல்லாம் ஒன்றும் சொல்லிட்டு கிடக்க முடியாது. நம்ம உள்ளூர்ல இருக்கப்பட்ட கமலா கிட்ட தான் என்னத்தையாவது சொல்லி எடுத்து கொடுக்கணும். ஆமா லட்சுமி, அதான் கமலா இப்ப நம்ம பேச்செல்லாம் கேட்கல. வா, அங்க வாசல்ல உட்காந்துருக்கா பாரு, ஒரு மாதிரி முகத்தை தொங்க போட்டுக்கிட்டு. என்ன யாதுன்னு போய் விசாரிப்போம். சரிக்கா, அப்படியே போவோம். வீட்டுக்கு போற வழி தானே. மத்தவங்க மாதிரியே நம்ம இருக்கோம். நம்மளால எந்த குடும்பத்துக்குள்ளேயும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதும்மா. கமலாக்கா, ஏ கமலாக்கா. ஆமா, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மட்டும் நல்ல கெக்கபுக்கன்னு சிரிச்சு பேசுவா. ஆனா நம்ம கிட்ட மட்டும் எப்பவும் கோவமா தான் பேசுவா. என்னத்தையும் பேசிட்டு போ, எனக்கு என்ன. காலேஜ்லயும் ஒரே பேச்சுதான், வீட்டுக்கு வந்து ஒரே போன்ல பேச்சுதான். நானும் வந்து தீபாவளிக்கு லெஹங்கா தான் எனக்கு வாங்க போறேன். என்னது லெஹங்காவா? சரிடி, அப்ப தீபாவளி முடிஞ்சு நம்ம காலேஜ் வருவோம்ல, அப்போ நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி லெஹங்கா உடுத்திட்டு போவோம். என்ன? ஆமாடி, உடுத்திட்டு போவே. இடி அஞ்சு. ஆமா ஆமா, எனக்கு தங்கச்சின்னு ஒரு பைத்தியக்காரி இருக்கல்ல, அவ தான் சத்தம் போட்டு நடக்கா. ஆமாடி, நான் பைத்தியக்காரி தான். என்ன பைத்தியக்காரி ஆக்கவே நீ தானடி. எடி, உனக்கு இப்ப என்ன? அதான் நான் போன்ல பேசிட்டு இருக்கேன்னு தெரியுதுல, அப்புறம் எனக்கு சத்தம் போட்டு நடக்கா. திமிருடி, உனக்கு தான் திமிரு. எடி மக்கா, நான் அப்புறமா போன் பண்றேனா? ஆமா, அந்தால நடிச்சிருவா. எடி, நான் தான் உன்கிட்ட பேசவே இல்லல, அப்புறம் எனக்கு என்கிட்ட சண்டைக்கு வரா? நான் நேத்திக்கு அம்மி கிட்ட எம்மா எனக்கு இந்த தீபாவளிக்கு லெஹங்கா தான் வாங்கி தரணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதை ஒட்டு கேட்டுக்கிட்டு இப்போ உன் ஃப்ரெண்டு கிட்ட நீயே லெஹங்கா வாங்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கியாட்டி. காப்பி, எந்த நேரம் பார்த்தாலும் காப்பி தம்பி அடிக்க என்ன பார்த்து. எடி, நான் உன்னை பார்த்து ஒன்னும் காப்பி அடிக்கல. நானும் என் ஃப்ரெண்டும் ஏற்கனவே பேசி தான் வச்சிருந்தோம் லெஹங்கா வாங்கணும்னு. ஆமா, அப்படியே பேசி வச்சிருந்தா. பொய், வாயை திறந்தா பொய். ஏன் நானும் தான் சொல்லுவேன். நான் என் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு இருந்ததை ஒட்டு கேட்டுக்கிட்டு நீ இப்ப லெஹங்கா வாங்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கானே. அப்ப நீ தான காப்பி அடிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கா? நீ போன வருஷம் தீபாவளிக்கு நான் அடுத்த வருஷம் சுடிதார் வாங்கிக்கிடுவேமான்னு தான் அம்மா கிட்ட சொன்னேன். நான் என்னமோ சொல்லுவேன், என்ன Dress வாங்குவேன். உனக்கு என்ன? எடி, என்ன அங்க சத்தம்? எம்மா பாருமா இவள. ஏய் அம்மா, லீவு நாள்லயும் மனுஷி நிம்மதியா இருக்க விட மாட்டேலடி. ஏமா, நான் என் ஃப்ரெண்ட் அனு கிட்ட போன்ல பேசிட்டு இருந்தேம்மா. இவ காது கிட்ட வந்து நின்னுக்கிட்டு காட்டு கத்திட்டு இருக்கா. எம்மா பாருமா இவள. நான் தான உன்கிட்ட லெஹங்கா கேட்டேன். இப்போ அவளுக்கும் லெஹங்கா தான் வேணுமா? டி, காலையிலேயே சண்டை போட்டு கிடக்காதே சொல்லிவிட்டேன். ஆமா, எனக்கு 1008 வேலை கிடக்க அடுப்பாங்கறல. நீங்க காலையில என்ன டென்ஷன் படுத்திட்டு இருந்தியா, அப்புறம் சுவாரே பொங்க மாட்டேன் பாத்துக்க. எம்மா, அவளுக்கு லெஹங்கா வாங்கி கொடுக்க கூடாதுமா, சுடிதார் தான் வாங்கி கொடுக்கணும். எம்மா, இவ என்ன சொன்னாலும் எனக்கு பிரச்சனை இல்ல. எனக்கு இந்த தடவை லெஹங்கா தான் வேணும். ஆமாடி, ஆளாளுக்கு லிஸ்ட் போட்டு வைங்க, யார் யாருக்கு என்னென்னலாம் வாங்கணும்னு. ஆமாம்மா, ட்ரெஸ் எடுத்ததுக்கு அப்புறம் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா வளையல், கம்மல், பாசி, அப்புறம் செப்பல்லாம் வாங்கணுமா. 2 பொம்பளை பிள்ளைகள் வீட்டுல லீவ்ல கிடக்கிய. நான் காலையிலேயே எந்திரிச்சு இவ்வளவு நேரமா குறுக்கு ஓடிய கிடந்து பாத்திரத்தை கழுவிட்டு கிடந்திருக்கேன். கொஞ்சமாவது அடுக்கள பக்கம் எட்டி பத்தாலடி. அம்மா பாவமாச்சா, காலையில எழுப்பி எல்லா வேலையும் செய்தாளா, நம்மளும் கூட மாட ஏதாவது உதவி பண்ணுவான்னு ஒருத்தேலுக்காவது நினைப்பு இருக்காட்டி இங்க கிடந்து சண்டை போட்டு கிடக்கிய. ஏம்மா, நம்ம இன்னைக்கு கண்டிப்பா துணி எடுக்க போகணுமா? ஆமாட்டி, நல்ல நேரம் எல்லாம் குறிச்சி எடுத்து தான் வச்சிருக்கு. புது துணியெல்லாம் வாங்க போதுக்கு. உனக்கு கஷ்டமா இருக்காமா? எங்களுக்கு இன்னைக்கு லீவு தான். நாங்க ஆளுக்கு ஒரு வேலையா செய்தோமான்னு ஒருத்தியலுக்காவது வாயிலிருந்து வருதா பாரா. எம்மா, வாய முடிட்டி. காலையில இன்னும் சாப்பிட கூட செய்யல, அதுக்குள்ள கிடந்து சத்தம் போட்டு கிடக்காளுவா. இம்மா, என்னாலும் பரவாயில்ல, எனக்கு தான் நீ லெஹங்கா எடுத்து தரணும். இவளுக்கு எடுத்தே கொடுக்க கூடாதுன்னு சொல்லிவிட்டேன். ஆமா, இங்க பாரு, வீட்டுல உள்ளவங்களுக்கு எல்லாம் என்ன துணி எடுக்கணும்னு உன் இஷ்டம்லாம் கிடையாது. உனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் கேளு. எனக்கு நான் ஏன் இஷ்டப்படி தான் எடுத்துக்கிடுவேன் சொல்லிவிட்டேன். ஆமா ஆமா, உங்க அப்பா சம்பளம் கட்டிக்கிட்டா வாங்கிட்டு வந்து பீரோல அடுக்கி வச்சிருக்காருல, நீங்க எல்லாத்தையும் லிஸ்ட் போட்டு வைங்க, எல்லாத்தையும் மொத்தமா வாங்கிட்டு வந்துடலாம். என்ன பாடி
என்ன காலங்காத்தாலே வீட்டுல கிடந்து எல்லாரும் சத்தம் போட்டு கிடக்கிய? இங்க பாருடி, இந்த மாசம் வீட்டு செலவே அதிகமாயிட்டு. உங்களுக்குன்னு 1000 2000 10,000 செலவழிச்சுட்டு எடுக்க முடியாது துணிக்கு. பேசாம ஆளுக்கு ஒரு நைட்டி வாங்கி தரேன், அதை உடுத்தி எடுங்க தீபாவளிக்கு. எம்மா என்னமா சொல்லுதா? நைட்டியா? ஆமாடி, எனக்கும் ஒரு நைட்டி தான் வாங்க போறேன். ஆளுக்கு ஒரு நைட்டியா ஒரு 3 நைட்டியா வாங்கிக்கிடுவோம். என்னமா பேசிக்கிட்டு இருக்கா? தீபாவளிக்கு புது துணியா நைட்டி வாங்கி தரேன்னு சொல்லிட்டு இருக்கா? நீ பெரிய மனுஷி, வீட்டு நைட்டியை உடுத்திட்டு பேசாம உட்காந்துக்கிடுவ. நாங்க நைட்டியை போட்டுட்டா வெளியில போய் பட்டாசு போட முடியும்? ஆமாடி, தீபாவளி அன்னைக்கு புது நைட்டியை உடுத்திக்கிட்டு சோபால உட்காந்துக்கிட்டு நான் டிவியை தான் பார்க்க போறேன். எதுக்கு சத்தம் போட்டு கிடக்கியன்னு கேட்டுட்டு இருக்கோம்ல. இப்ப பாருப்பா அம்மைய, தீபாவளிக்கு துணி எடுக்கலாம்னு கேட்டா நைட்டி வாங்கி தரேன்னு சொல்லிட்டு இருக்கா. என்ன மக்கா சொல்லுதா? அம்மா நைட்டி வாங்கி தர போறாளா? ஆமாப்பா. இந்த மாசம் வீட்டு செலவே எவ்வளவு செலவாயிட்டு தெரியுமா? இதுல கடந்து துணிக்கெல்லாம் போட்டு செலவு பண்ணி நடக்க முடியாது. பேசாம இருட்டி. வீடுன்னா 1008 செலவெல்லாம் இருக்கதான் செய்யும். அதுக்குன்னு வருஷத்துக்கு ஒரு நேரம் தீபாவளின்னு வருது. அப்போ பிள்ளைகளுக்கு புது துணியெல்லாம் அவங்களுக்கு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்து கொடுக்காண்டமா? ஆமா ஆமா, இருக்கப்பட்ட செலவுல அவ்வளவு கேட்டது எல்லாத்தையும் எடுத்து கொடுப்பிய. பேசாம இருட்டி. நம்ம பிள்ளைகள் தானே. நம்ம பிள்ளைகளால தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். தெருல போகப்பட்ட பிள்ளைகளை பார்த்து சொல்ல முடியுமா? எப்பா எனக்கு லெஹங்கா தான்ப்பா வாங்கணும். எப்பா எனக்கும் லெஹங்கா தான்ப்பா வாங்கணும். சரி மக்களே, வாங்கி தாரேன். நானே வீட்டு செலவுக்கு ரூபா 10 மடங்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். பிள்ளைகளுக்கு அவ கேட்டதெல்லாம் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு இருக்கீரு. கொஞ்சம் பேசாம இருட்டி. மரகதம், ஆபீஸ்ல போனஸ் பணம் கொடுத்தாங்கல்ல, அதுல வீட்டு செலவு போக மீதி 10,000 ரூபாய் எடுத்து வச்சிருக்கேன். இந்தா. எப்பா என்ன முழிச்சுக்கிட்டு நிக்க? என்ன வாங்கிக்க. பிள்ளைகளுக்கு தீபாவளிக்கெல்லாம் துணி எடுக்க போகணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தேல்ல, என்ன வச்சிக்க. இந்த 10,000 ரூபாய்க்கு உங்க எல்லாத்துக்கும் துணி எடுத்துக்கிடுங்க. அம்மைக்கும் அப்படியே ஒரு சேலை எடுத்துருந்துரு. என்ன, எனக்கு ஒரு சட்டை மட்டும் எடுத்துட்டு வா. என்ன, பேண்ட் ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி வாங்கினதுல ஒண்ணு புதுசா அப்படியே இருக்கு, அதையே நான் உடுத்திக்கிட்டுதேன். ஏடி, பிள்ளைகள் சொன்ன மாதிரி 200 ரூபாய்க்கு நைட்டியை வாங்கி கொடுத்துறாதடி. பிள்ளைகளுக்கு பிடிச்ச மாதிரி துணியை வாங்கி கொடு. என்ன, உமருக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? சும்மா பணத்தை எல்லாம் போட்டு செலவழிச்சு 1000 2000 10,000 துணி எடுத்து வாங்கி கொடுத்தா ஒரு 2-3 நேரம் போடுவாளுவோம். அதுக்கப்புறம் அது எங்கன கிடக்குன்னு அவளுக்கே தெரியாது. நீங்க மாசம் மாசம் வீட்டு செலவுக்கு ரூபா தருவீல்ல, அதுல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து ஒரு 2500 ரூபா போல வச்சிருக்கேன். இவர் 2 பேருக்கு சேர்த்து ஒரு 500 ரூபாய்க்குள்ள துணியை வாங்கி எடுத்து கொடுத்துக்கிட்டு மீதி ரூபாய்க்கு எப்படியும் 1 கிராம் தங்கம் வரும்னு நினைக்கேன். நான் 1 கிராம் காயின் தான் வாங்க போறேன். என்னடி நீ இவ்வளவு நேரமா நான் பிள்ளைகளுக்கு பிடிச்ச மாதிரி துணியை வாங்கி கொடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ என்னடா தங்கம் வாங்க போறேன்னு சொல்லிட்டு கிடக்கா? ஆமாங்க, இப்ப தங்கம் விற்கப்பட்ட விலைக்கு ஒவ்வொரு நாளா ஏறிக்கிட்டே எல்லாம் போகுது விலை. இப்பமே நமக்கு முடிஞ்ச அளவுக்கு வாங்கி வச்சாதானே நமக்கு நல்லது. ஆமா, அப்படியே இப்ப நான் கொடுத்த ரூபாயில ஒரு 10 கிலோ தங்கம் வாங்கிட போறா. இடி சொல்லத கேலிட்டி. தங்கம்லாம் இப்ப ஒன்னும் வாங்காண்டாம். பிள்ளைகளுக்கு பிடிச்ச துணியா வாங்கி எடுத்து கொடு. தீபாவளிக்கு பிள்ளைகள் சந்தோஷமா உடுத்திட்டு போட்டும். ஆமா, என் பேச்ச நீர் என்னைக்கு கேட்டிருக்கீரு? தீபாவளிக்கு துணி படக்குன்னு போட்டு எல்லாத்தையும் வாங்கி எடுத்து பணத்தை கறியாக்குங்க. பணத்தை கொஞ்சமாவது சிக்கனமா சேர்த்து வைக்கலாம்னு பார்த்தா விடுதேலா. சேர்த்து வைக்கிறதெல்லாம் நான் சேர்த்து வச்சுக்கிட்டுதேன். இன்னைக்கு போய் பிள்ளைகளுக்கு பிடிச்ச மாதிரி துணியை வாங்கி எடுத்து கொடுப்பதுக்க. மக்களே, அம்மா கிட்ட ரூபா கொடுத்துருக்கேன். அம்மா உங்களை கடைக்கு கூட்டிட்டு போய் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி துணியெல்லாம் வாங்கி தருவா. என்ன, சரிப்பா. உங்க அம்மையே கோவத்துல இருக்கா. நீங்க வேற துணி கடைக்கு போய் அங்க நின்று சண்டையெல்லாம் போடாதே மக்கா. சரிப்பா, சண்டையெல்லாம் போட மாட்டோம். சரி மக்களே, அப்பா ஆபீஸ்க்கு போயிட்டு வரேன். என்ன, சரிப்பா. எடி ஆபீஸ்க்கு போயிட்டு வரேன். என்ன, உனக்கு பிடிச்ச மாதிரி சேலை எடுத்துக்க தீபாவளிக்கு. சரி மக்கா, நான் போயிட்டு வரேன். என்ன, சரிப்பா. எப்பா ஆபீஸ்க்கு போயிட்டு வரும்போது மைசூர் பாக்கு வாங்கிட்டு வாப்பா. சரி மக்களே. எனக்கு பிடிச்ச ஜாங்கிரியும் வாங்கிட்டு வாப்பா. சரி மக்களே, வாங்கிட்டு வரேன். என்னமோ இவர் தரப்பட்ட ரூபாய் எல்லாத்தையும் நான் சேர்த்து எடுத்து கொண்டுட்டு போய் இவருக்கு தெரியாம எங்க அப்பா வீட்டுல போய் கொடுக்க மாதிரி தான் பேசுவாரு. கையில கொஞ்சம் பணம் கிடைச்சா எப்படியாவது சேர்த்து வைக்கணும்னு மனசுல நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா இவருக்கெல்லாம் நமக்கு என்ன, நம்ம சொன்னதெல்லாம் இவ கேட்கவா போறாவோ? அப்புறம் மாச கடைசியில வந்து நின்றுகிட்டு எடி 100 ரூபா இருக்கா 200 ரூபா இருக்கான்னு என்கிட்ட இருந்து கேட்பாரு. ஏமா நாங்க சீக்கிரமா ரெடி ஆயிடுவோம். 10 மணி பஸ்ஸுக்கு நம்ம நார்களுக்கு போவோம். என்ன, துணி எடுக்க. ஏமா தீபாவளிக்கு புது துணி எடுக்க. கெட்டுனதும் சரியில்லை, நம்ம பெத்ததும் சரியில்லை. எடி சீக்கிரமா போய் ரெடி ஆகு. நான் மலரக்கா வீடு வரைக்கும் போயிட்டு வரேன். மலரக்கா வீட்டுக்கா? எடி ஆமாட்டி, மலரக்காவும் தீபாவளிக்கு புது சாரி எல்லாம் எடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நான் போய் சொல்லிட்டு வரேன். நம்ம இப்ப கடைக்கு போறோம்ல, நம்ம கூட அந்த அக்காவும் வருவாங்கல்ல. சரி, அப்ப சீக்கிரமா போய் சொல்லிட்டு வா. நான் போய் ரெடி ஆகுதே. அகில் செல்லம், ஐயோ, நம்ம நினைச்ச மாதிரியே மணி நேரம் ஆயிட்டு. எங்க வீட்டுக்காரர் ஆபீஸுக்கே கிளம்பி வந்து உட்கார்ந்துருக்காரு. பால் வாங்குறதுக்குன்னு வீட்டுல இருந்து கிளம்பி போனேன். பாலும் வாங்கிட்டு வரல. இவ்வளவு நேரம் கழிச்சு வந்திருக்கேன்னு எங்க மாமியார் சண்டை போட போறாவோ. ஐயோ கடவுளை, என்ன செய்வேன்? என் மாமியார் நானும் தான் ஒத்துமையா இருக்கும், எந்த சண்டை இல்லாம இருக்கும்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தேனே. இன்னைக்கு என்னாலேயே எங்க 2 பேருக்குள்ள இன்னைக்கு சண்டை வரப்போத. என்ன செய்வேன்? எப்படி சமாளிக்க?
எங்க வீட்டுக்காரர் வேற ஆபீஸ்க்கு கிளம்பி வந்து உட்காந்துருக்காரு. அவருக்கு வேற சாப்பாடு வேற செஞ்சு எடுத்து கொடுக்கணுமே. எங்க அத்தையை வேற காணல, எங்க இருக்காவோன்னு தெரியலையே. என்ன சின்ன பொண்ணு வாசல்ல நின்னுட்டு இருக்கா, உள்ளவா? அண்ணன் வர்றேங்க. ஆமா, என்ன ஒரு மாதிரி திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கா? ஆமாமாக்கா, உங்க அம்மா தான் திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு நிக்கா. எங்க அத்தை? ஆமாமக்கா, ஆமா. உங்க ஆச்சி இன்னைக்கு என்ன புட்டு புட்டு வைக்க போறாவோ. வா மருமோளே. எத்தி நமக்கா புட்டு செஞ்சிருக்கேன், சாப்பிடு. உனக்கு நேரம் இல்ல ஆபீஸ்க்கு. சரிம்மா. ஓஹோ, எங்க அத்தை புட்டு செஞ்சிருக்காவளா? அதத்தான் என் மவன் ஆச்சி புட்டுன்னு சொன்னானா. மருமோளே, என்ன இன்னும் அங்கேயே நின்னுட்டு இருக்க? வா, காபி போட்டு வச்சிருக்கேன், காபி குடிச்சிட்டு வா. அப்புறம் உனக்கு பிடிச்ச புட்டு செஞ்சு வச்சிருக்கேன், சாப்பிடு. எத்தி நீ பால் வாங்க போனேல்ல, அதனால பொண்ணு தாய் வந்து என்கிட்ட சொன்னா உன் மருமவ கீதா கிட்ட இருந்து பாட்டு பேசிக்கிட்டு நிக்கான்னு. சரி, அப்ப பேசிட்டே இருக்கா, பால் வாங்குறதுக்கு நேரமாயிருமே நினைச்சுக்கிட்டு நானே போய் பாலை வாங்கிட்டு வந்துட்டேன் பத்துக்க. வா மருமோளே, வந்து சாப்பிடுவா. புட்டெல்லாம் சூடா அவிச்சு வச்சிருக்கேன், உனக்கு பிடிக்குமேன்னு. ச்சே, நம்ம போட்ட கணக்கு தப்பு தான். எங்க மாமியார் தான். எனக்கு கிடைச்ச மாதிரி மாமியார் இந்த உலகத்துல யாருக்காவது கிடைக்குமா? மக்களே, அகில் செல்லம், பிள்ளைக்கு புட்டு கொண்டு வரட்டாமா? சாப்பிடுதியா? வேண்டாம், கொஞ்சம் கழிச்சு சாப்பிடுவேன். சரி மக்களே. சின்ன பொண்ணு, இன்னைக்கு தீபாவளிக்கு துணி எடுக்க போகணும்னு சொல்லிட்டு இருந்தேல்ல? ஆமாங்க, போகணும். ஏத்தே மரகதக்காவும் வாரேன்னு சொல்லியிருக்காவோ. ஒரு 10 மணிக்கு போல நம்ம நாரலுக்கு கிளம்பி போவோமாத்தே துணி எடுக்க. கடையில வர நல்ல கூட்டமா இருக்கும்ல மருமோளே. வயசான காலத்துல இந்த கூட்டத்துக்குள்ள என்னால வந்து நடக்க முடியாது பத்துக்க. நீ வேணா மரகதம் கூட போயிட்டு வாங்க, நான் வேணா பிள்ளைய வீட்டுல வச்சு பாத்துக்கிட்டே. ஏத்தே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி துணி நீங்க எடுப்பே இல்லாத்தே. ஏன் மருமம் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? கடவுளே, மாமியார் மருமகளும் இப்ப மாதிரி எப்பவும் ஒத்துமையா இருக்கணும். சரிங்க தே. அப்ப அகில் குட்டியை நீங்க பாத்துக்கிடுங்க, நான் மரகதக்கா கூட போய் துணி எடுத்துட்டு வந்துருதேன். சரி மருமோளே, உனக்கு சூடா புட்டை வச்சு வச்சிருக்க பாரு, போய் சாப்பிடு. சரிங்க தே. ஐயரு செல்லம், ஆச்சிக்கிட்ட வாங்க. ஆச்சி. ஏமா, நீயும் வீட்லயே தானமா இருக்க, துணி கடைக்கு சின்ன பொண்ணு கூட போயிட்டு வரலாம்ல? இல்ல மக்கா, நம்மளாலலாம் துணி கடைக்கு போயிட்டு வர முடியாது. நான் பாட்டுக்கு சேவனேன்னு வீட்லயே இருந்துக்கிடுவேன். போனமா 1/2 மணி நேரத்துல துணி எடுத்த மாட்டு வந்தமானா இருப்பாவோ. ஒவ்வொருத்தர் துணி எடுத்ததை பார்த்துக்கிட்டு இந்த கலர்ல வேற டிசைன் இருக்கா, இல்லனா இதே டிசைன்ல வேற கலர் இருக்கான்னு மாத்தி மாத்தி கேட்டுல துணி எடுப்பாவோ. ஆமாம்மா. சரி மக்கா, நீ சாப்பிட்டு ஆபீஸ்க்கு கிளம்பு, நேரம் ஆகுதுல்ல. சரிம்மா. நம்ம பொண்ணு தாயாச்சி வீட்டுக்கு போங்க மக்களே.